வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து, நல்லா கேளுங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு செவி கொடுப்பார். அப்ப தேவ பக்தி உள்ளவன் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியாவுக்கு செவி கொடுத்தால் அவனுக்கு சித்தமானதை செய்வார். யோசிக்கிறீங்களா? நீ ஒருத்தன் செத்தா கடவுள் வேண்டாம், ஒருத்தன் பெத்தா கடவுள் வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? மரித்தவன் மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இல்ல பாஸ்டர், கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம் ஆனபடினால் நான் துக்க வீட்டு செத்தவன் வீட்டுக்கு போறேன். அதனால தான் ஆராதனை தொடங்கினாலும் எத்தனை மணிக்கு வந்து சேர்றோம்? கடவுள் நமக்கு நல்லா தருவார், வாரி கோரி தருவார். ஆனா ஆண்டவருக்கு நான் பிரியமானவன், ஆண்டவரே சோத்திரம், எனக்கு பலிபீடத்தில் நின்று கடவுள் அப்படி பண்ணணும், நான் ஊழியத்திற்கு நான் இப்படி பண்ணணும் சொல்றதுல நம்ம எல்லாம் கில்லாடிங்க. கிரியை இருக்கான்னு கேட்கிறேன். நீயே பிசாசு பிடித்தவன், பிசாசு பிடித்தவள். அப்படி இருந்து கொண்டு நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைத்தால் அது நடக்குமா என்று கேட்கிறேன். முடியாது. ஒரு நாள் நீ அதில் அழிவாய். அப்ப தெரியும் நாம் செஞ்ச கிரியைகள் என் தேவனுக்கு பிடிக்காததினால் என்னிடத்தில் தந்ததை அத்தனையும் எடுத்துக்கொண்டார். நமக்கு கொஞ்சம் தைரியம் தெரியுமா? 4 காசு, பைசா காணாதவன் அதை பார்த்தா அப்படித்தானே இருக்கும். 4 காசு கையில் வந்தா போதும். நம்ம என்னமோ மகாராஜி வீட்டு பிள்ளைன்னு நினைப்பு. நேத்தைக்கு தின்றதுக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு வழி இல்லாம, இருக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்த அதை மறந்துடுறோம். நான் உண்மையிலே அடிக்கடி நினைப்பேன், கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஆனா எனக்கு இங்க இருக்க முடியல. தெரியுமா உங்களுக்கு? நான் இதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். இதுதான் என் தேவன் என்னை பரதேசியா இந்த தேசத்தில் சஞ்சரிக்க பண்ணுகிறார். நான் அடிக்கடி நினைப்பேன், ஏன் நம்ம வீட்டுக்கு போலாமே. இந்த எண்ணம் எனக்கு அடிக்கடி வரும். ஆனா காரிய சித்தி ஆகல. ஏன்? பரதேசியாய் சஞ்சரிக்க வேண்டும் என்கின்றது. நீ பரதேசியா இருந்த நீ இன்னைக்கு சுதந்திரவாளி ஆயிட்டேன்றதுக்காக பரதேசியா இருந்த நிலையை மறக்க கூடாது. நான் இன்னைக்கும் நினைக்கிறேன், கீரை சாப்பிட்டது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. உப்பில்லாம கீரை சாப்பிட்டது ஞாபகம் இருக்கா? போடுறதுக்கு உப்பில்லாம கீரை சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என் மனதில் இருக்கிறபடியினால் என் தேவன் இன்றைக்கு என்னை நிக்க வைத்திருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி நினைப்பேன், உண்மை சொல்றேன், கடையில போய் எனக்கு நிம்மதியா சாப்பிட முடியுமான்னு கேட்டா சாப்பிட முடியும், ஆனா சாப்பிடல. ஏன்? ஒரு நாள் நான் சாப்பிடுவதற்கு என்ன பாடுபட்டேன் என்பது எனக்கு தெரியும். உபவாசத்தை முடித்து வைப்பதற்கு எனக்கு ஆகாரம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்ட நாட்கள் ஒரு காலத்தில் உண்டு. ஏன்னா ஒரு ஊழியக்காரனே வந்து சொன்னா என் மனைவிட்ட, பாஸ்டர் சரியில்லை, வெட்டு 1 துண்டு 2 இருந்தா எவன் இவருக்கு ஏதாவது கொடுப்பான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க உங்க புருஷன்கிட்ட. என் மனைவி அன்னைக்கே சொன்னாங்க, அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எனக்கு தேவை இந்த உலகத்திற்கு வந்தது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த உலகத்திலிருந்து கடந்து போகிற போது அவருடைய பாதபடியில் நான் போக வேண்டும் என்பதே. எனக்கு அப்படி ஒரு ஆசை. அதனாலதான் இந்த புதிய சத்தியத்தை இவ்வளவு தைரியமா சத்தமா சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம். சம்பாதிக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற என்ன சுத்தி 16 சபைகள் இருக்குது. இந்த சபைகளை போல நானும் என்ன செய்யலாம், அவங்கள மாதிரி நானும் பாட்டு பாடலாம். எனக்கு முடியுமான்னு கேட்டா நான் அதில் தேர்ச்சி பெற்றவன், MTH முடிச்சவன். வேண்டாம், எனக்கு அவருடைய ராஜ்யம் வேணும். இந்த ஒரே காரணத்துக்காக நான் அநேக காரியங்களை இழக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பக்தி எங்க இருக்குது? நீ பக்தி உள்ளவராக இருந்தால் உன் காரியத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் வாய்க்க பண்ணுவார்.
சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறாத. நீ செய்கிற அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அது மன்னிக்கப்படாது. முக்கியமாய் ஆராதனைக்கு விரோதமாய் நீ கிரியை செய்கிற போது அது மன்னிக்கப்படவே படாது. ஆராதனை ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமையில ஓம் விருப்பமான காரியத்தை நீ செஞ்சா அது அவ்வளவு பெரிய பாவம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம தேவனுடைய நாமத்தை தூசிச்சு தேவனுடைய நாமத்திற்கு நிந்தை வருவித்து உன்னுடைய சொந்த காரியங்களை செய்தால் அதை சர்வ வல்லமையுள்ள தேவன் பலிப்பிடத்திலிருந்து சொல்கிறார், அவர் மன்னிக்க மாட்டார். அது உனக்கு ஒரு நாள் தண்டனை வரும், அது உனக்கு ஒரு நாள் விரோதத்தை உண்டு பண்ணும், அது உனக்கு எட்டாக்கனியாக மாறும். நம்ம சபையில தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், யாரு தேவனை விடவும் அதிகமாக எதை நேசிக்கிறீர்களோ அங்க ஆப்பு வைக்கிறாரு. அது பச்சிளம் குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயது பாட்டியாக இருந்தாலும் சரி, நடக்கிறது இதுதான் நடக்கும். உன்னிடத்தில் பாவத்தை விட்டுவிட்டு அவருக்கு பிரியமான தேவ பக்தி உள்ளவளாக ஏன் வாழ முடியவில்லை? அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வசனம் சரியா கேட்டதா? பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்வான், அந்த விண்ணப்பம் அவனுக்கு வரக்கூடிய நாச மோசத்திலிருந்து அவனை விடுவிக்கும். ஜெபம், பக்தி உள்ளவனுடைய ஜெபம் சத்துருடைய வாசலை தகர்த்தெறியும். ஆனா ஜெபம் பண்ண முடியாது தெரியுமா? உன்ட பக்தி இல்லாத போது ஜெபம் பண்ண முடியாது. கேட்டா சொல்லுவ, தூக்கம் வருது, தலை சுத்துது, இடுப்பு வலிக்குது, இடுப்போ குறுக்கோ ஏதோ ஒன்று வலிக்குது, எனக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா உன்கிட்ட பக்தி இல்லை, அதனால இதெல்லாம் வரும். ஒன்று புரிஞ்சுக்கோ, பக்தி இல்லைன்னா தூக்கத்தில் என்ன நடக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா பக்தியில தேடி பாரு, நைட்டு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும். ஆமீன். உன் பக்கத்தில் ஒருத்தன் நடந்தா தெரியும். உன்னை தொடுறதுக்கு முன்னாடியே உனக்கு தொடு உணர்வு வரும். பக்தி உள்ளவனுக்கு. பக்தி இல்லாதவனுக்கு என்னதான் தொட்டாலும் உனக்கு உணர்வு இருக்காது. உன்னை எழுப்பணும்னா அவ்வளோ கஷ்டம். கள்ளம் வந்தாலும் தெரியாது, பிசாசு வந்தாலும் தெரியாது. ஏன்? பக்தி இல்லை, பக்தி இல்லை. இதான் நடக்குது இங்க. பக்தி உள்ளவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? தீமை அவனை அணுகாது. அடுத்து அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். தேவ பக்தி உள்ளவன் தான தர்மம் செய்வான், அவன் ஜெபிப்பான், உறுதிப்படுத்துகிறார் தேவன். உன்கிட்ட இந்த 2 காரியம் வராது, கஷ்டம். கேட்டா பக்தி உள்ளவன்னு சொல்லிட்டே இருப்ப. ஆமென். எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அந்த 28வது வசனத்துல, யாவுக்கு பிரியமாயிருக்கிறவன் எப்படி இருப்பான்? பயத்தோடும் பக்தியோடும் இருப்பான். உனக்கு பயமே இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டா நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைன்னு மார்பு தட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா? எல்லார மாதிரியும் அல்ல. நான் பரலோகத்துக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அவருடைய சொந்த நாமத்தில் இருக்கிறேன், உங்களை மாதிரி எல்லாம் இல்லை. அவருடைய உண்மையான நாமம் எருசலேமில் வெளிப்பட்ட நாமம். நீங்கெல்லாம் வச்சிருக்கிறது இங்க அந்த முக்குறி போட்டவன் சைவ மத பூஜாரி சொன்ன நாமத்துல நீங்க இருக்கிறீங்க. மனுஷன் வச்ச பேர்ல நீங்க இருக்கு. நாங்க அப்படி இல்லை, தேவதூதன் சொன்ன பேர்லயாக இருக்கிறோம். யாஷோபேஷியா அந்த நாமத்திலாக நாங்க இருக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லாம் இல்லை, ஜீசஸ் நாமத்துல இல்லை. நாங்க யார் தெரியுமா? அப்படித்தானே? ஆனா கிரியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பொல்லாத கிரியைகளா இருக்கிறது. ஆமென். இப்ப நம்ம புரியணும், ஏன் எனக்கு இந்த கிரியை? நான் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆராதிக்க வேண்டிய நாளில் ஆராதிப்பதற்கு ஏன் எனக்கு தடை? இந்த தடையை நான் உருவாக்குகிறேனா
அல்லது என்னுடைய சத்துரு உருவாக்குகிறானா? முக்கியமா நான் தான் உருவாக்குறேன். சும்மா பிசாசு குறுக்கில் ஏற்றக்கூடாது. நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கேட்டா பிசாசாகும் செஞ்சான், அவனாகும் செஞ்சான், இவனாகும் செஞ்சான், பழியை தூக்கி அவன் மேலே போடுறது, அதுலேயும் குற்றத்தை என்ன செய்வோம், அடுத்தவன் மேலே போட்டு நம்ம தப்பலான்னு பார்க்குறோம். இல்லை, உஷாரா இருங்க. தேவன் எல்லா நாளும் எல்லா காரியங்களையும் சொல்லி கொண்டிருக்க மாட்டார். ஒரு நாள் கையை விட்டுருவார். கையை விட்டா அவ்வளவுதான், அந்த ரங்கத்தில் தூங்க வேண்டிய நிலையாகி விடுவோம். பிரைஸ் யாசுவா.